ஹரஹர சங்கரா, ஜெய ஜெயசங்கரா. எல்லோரும் குட் மார்னிங், காலை வணக்கம். நேற்று நைட்டு பார்த்தா நல்ல சரியான மழை. இங்கே ரொம்ப இருக்கலாம், நல்லா குளிர் அடிச்சது, பெஞ்சது, காற்று மழையுமா இருந்தது, இடி வேறு. இன்றைக்கி காற்றெல்லாம் பார்த்தா கொஞ்சம் கிளைமேட் கூலாக தான் இருக்குது. இன்றைக்கி பார்த்தோம்னாக்கா என்ன மாமி மெனு இன்றைக்கி காற்றால என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவாள், கேட்டுக்கணும். எலுமிச்சம்பழம் ரசம் வைக்கிறேன். எலுமிச்சம்பழம் ரசத்துக்கு இது ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றினேன். இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு 2 தக்காளி, ஒரு துண்டு இஞ்சி பொடி பொடியாக நறுக்கி போட்டிருக்கேன், 3 பச்சை மிளகா, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், பெருங்காயம், அவ்வளோதான் இதுக்கு போட்டுருக்குறது. என்னென்ன, ஒரு டம்ளர் தண்ணி, 2 தக்காளி, 3 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி பொடியாக நறுக்கி போட்டது, கருவேப்பிலை, அப்புறம் உப்பு, கட்டி பெருங்காயம், இதை போட்டிருக்கேன். இதில் இது வெறுமனை தான் தண்ணி ஊற்றி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு இதில் அடுப்பில் வைக்கணும், ஈச்சம் போனோம். அதனால் இதில் எல்லாம் போட்டிருக்கேன். நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் எப்படி பண்ணேன்னு போடுறேன். இதுதான் இதுக்கு பருப்பு. இந்த எலுமிச்சம்பழ ரசத்துக்கு பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் குக்கரில். எலுமிச்சம்பழ ரசம், இந்த வெண்டைக்காய் கறி நறுக்கி வச்சுருக்கேன். இனிமேல் தான் பண்ணுவேன் வெண்டைக்காய் கறி. அடுத்து கருவேப்பிலை தொகையல் பண்ணுறேன். கருவேப்பிலை தொகையல், அதுக்கு எண்ணெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த உளுத்தம்பருப்பை போட்டு வறுத்துடுறேன். அதில் உளுத்தம்பருப்பு வறுபட்டவுடனே 1 by 1 போட வேண்டியதுதான். உளுத்தம்பருப்பு மீடியமாக வச்சுக்கோங்க கேஸை. 4 மிளகா வத்தல், ஒரு பெருங்காய கட்டி, கொஞ்சம் புளி, உப்பு, இவ்வளோதான். இது கொஞ்சம் வறுபட்டோம்னா இஞ்சியும் சேர்த்து இதில் வறுத்துக்கணும். கொஞ்சம் நேரம் கழிச்சு இதெல்லாம் வறுபடட்டும். நல்லா மொறுமொறுன்னு ஆற அளவுக்கு வறுபடணும். இந்த புளி, மிளகா, பெருங்காயம், குண்டு இஞ்சி உண்டு. இதுலேயும் கருவேப்பிலை தொகை நம்ம பெஞ்சு சாப்பிடலாமா? தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும், நெய் ஊற்றிக்கப்படாது. இதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா உண்டுன்னு கருவேப்பிலை தொகையில் எடுத்து போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டெல்லாம் ஜீரண உறுப்பெல்லாம் நல்லா இதுவாகிடும். திருப்பி நல்லா ஒர்க்காக ஆரம்பித்து நல்லா பசிக்கும். நல்ல பசி எடுக்கும் கருவேப்பிலை தொகையில் இஞ்சியும். இது சாதமாக பிசைஞ்சு சாப்பிடலாம். ஆமாம், இட்லிக்கு, அப்புறம் தோசைக்கெல்லாம் தொட்டுக்கலாம், தாராளமாக தொட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். தயிர் சாத்துக்கு தொட்டுக்க அருமையாக இருக்கும். அது பாருங்க, பெருங்காயமும் பொரிஞ்சு கொடுத்து கரெக்டாக, புளி எல்லாமே. இப்போ இந்த பிரண்டை தொகையிலும் இப்படியே தான் வாங்கி நல்லா மொறுமொறுன்னு நல்லெண்ணெய் ஊற்றி வறுக்கணும். இது ரெடி ஆகிடுது. ஆமாம், நல்ல பிஞ்சாக வேண்டாம் வரணும். அதை என்ன பண்ணுவாங்கன்னாக்கா விட்டாக நறுக்கணும். முதல்ல மேலே இருக்கிற தோலை மெதுவாக எடுத்துடணும். பிரண்டை தோலை எல்லாம் பிக்க முடியாது, கையை அரிச்சு தள்ளிவிடும். இல்லை, அது அருவமனையில் சீவிட்டா அது கீரைத்தண்டை தான்ப்பா அப்படி சீவுவா. அதை பிஞ்சாம்படிக்கு ஒடிச்சு கணு மாதிரி இருக்கும். ஆமாம், பிரண்டை தொகையில் அது அப்படியே கணுவோட சேர்த்து உடச்சி சின்ன சின்ன பிட்டாக உடச்சி நல்லெண்ணெயில் போட்டு நல்லா மொறுன்னு வறுத்து தனியாக வச்சுட்டு, அதுக்கப்புறம் இந்த உப்பரப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துட்டு மிக்சியில் போட்டு பவுடராகவும் வச்சுக்கலாம், தொகையிலாகவும் அரைச்சி வச்சுக்கலாம். இஞ்சியாக இருந்தால் ரைட்டு கொஞ்சம் ஒன்றத்தில் தோலை லைட்டாக அப்படி உடிச்சு எடுத்தோம்னா வந்துடும். கீரை தண்டை மாதிரி தோல் வரும் மேய்ச்சா. இன்றைக்கி அம்மா இது அருவமனையில் நறுக்கி பார்த்துருக்கேன் நான். கருவேப்பிலையும் போட்டு இதில் பிரட்டணும். இது கருவேப்பிலை தொகையல். ஏன் கருவேப்பிலையை பரட்டணும்னா அந்த கருவேப்பிலை பச்சை வாடை இல்லாமல் நல்லாயிருக்கும், அதுக்காக தான். நல்லா இதை பிரட்டி கருவேப்பிலையை நல்லா ஆற வச்சு மிக்சியில் வழன்னு அரைச்சி கொஞ்சமாக 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றலாம், அவ்வளோதான். நல்லா அரைப்பட்டுரும். அதை எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் இப்போ நான் இது பண்ணுறது ஒரு நாள், நாளைக்கு ஒரு நாள் தொட்டுக்கலாம், அவ்வளோதான். நிறையா நீங்கள் பண்ணுறதா இருந்தால் தான் நிறையா போட்டு பெரிய இருப்பச்சிக்கிட்ட பண்ணணும். இப்போ இங்கே 2 பேருக்கு கொஞ்சமாக பண்ணுறேன். ராத்திரி வரைக்கும் வச்சுட்டு தொட்டுக்கலாம், அவ்வளோதான். தாங்கும். ஒரு வாரம் வச்சுக்கலாம் அரைச்சிட்டு. இதை விட பொடியாக பண்ணி வச்சுட்டோம்னா, கருவேப்பிலை பொடி பண்ணியிருக்கேன், நான் போட்டிருக்கேன் அதில் யூடியூப்பில் பாருங்க. ஜீரண சக்தி ரொம்ப நல்லது. நிறையா இந்த இஞ்சியெல்லாம் போடுறதுனால என்னென்னா இந்த கருவேப்பிலையை மெதுவாக உள்ளே தள்ளி பொறுமையாக பரட்டணும்.
இது இலசாக இருக்குது உனக்கு இந்த கருவேப்பிலை. ரொம்ப மித்தல் போட்டாலும் உங்களுக்கு நரம்பெல்லாம் வந்து கொஞ்சம் மசியாக இருக்குது. இது கொஞ்சம் லேசாக இந்த மழை பெஞ்சதுனால உங்களுக்கு வந்து இந்த இதுவாக இருக்குது, இலசாக இருக்குது இது கருவேப்பிலை. அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடலாம் கேஸை. இந்த சூட்டுலேயே இது இருக்கும். நல்லா ஆறினோடனே அரைச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். ரசம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ரசம் கொதிக்கட்டும். இன்றைக்கி சிம்பிள் சமையல் தான். நான் பார்க்கல, டெய்லியே சிம்பிள் தான். ஒன்றும் பிரமாதமான சமையல்லாம் பண்ண மாட்டேன். நான் 2 பேருக்கு கம்மியாக ஏதாவது பண்ணிகிட்டு இருப்பேன். எலுமிச்சம்பழ ரசம். எலுமிச்சம்பழமே தாகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா தாகம் எடுக்காது ஜாஸ்தி. வெயிலில் உங்களுக்கு எங்கே பார்த்தாலும் ஜுரம் ஃபீவர்லாம் வருது. அது லெமன் வந்து இஞ்சி லெமனும் அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இஞ்சியும் சேர்ந்துருக்கிறதுனால பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஈஸி டைஜஷன், தாகம் எடுக்காது ஜாஸ்தி. ஸோ நம்ம அதுக்காக தண்ணி குடிக்காமல் இருக்கணும்னு இல்லை, தண்ணி குடிக்கணும், நிறைய குடிக்கணும். ஒரு நாளைக்கு 3 லிட்டர் 4 லிட்டர் குடிக்கணும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எலுமிச்சம்பழ ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இனிமேல் ஆற வச்சுட்டு நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன். ஊத்தொழிவாக ரசம் கொதிச்சுட்டு இருக்கு. எலுமிச்சம்பழ ரசம். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை துவையல், எலுமிச்சம்பழ ரசம், வெண்டைக்காய் போட்டு கறி சூடாக ஆகிட்டோம். வெண்டைக்காய் கறிக்கு வெண்டைக்காய் அன்றைக்கி வந்து காரப்பொடி உப்பெல்லாம் போடலை. வெறும்னா ஒரே ஒரு மிளகா வண்டி தாளித்து சாப்பிட்டா வதக்க போகிறேன், பசுமையாக வதக்க போகிறேன். அதனால் சின்னது பண்ணிவிட்டேன். உளுத்தம்பருப்பு போடுறேன். இதுக்கு உங்களுக்குலாம் எத்தனை நாளைக்கு கேஸ் வருதுன்னு தெரியல. அவளுக்குலாம் வியூவர்ஸ்க்கெல்லாம் யூசேஜ் பொறுத்து இருக்குது. எத்தனை மெம்பர்ஸ் இந்த மாதிரி ஜாஸ்தி யூஸ் பண்ணுறவா. நமக்கெல்லாம் 60 நாள் 65 நாள் வருது கிட்டத்தட்ட. ஒரு சில நாளைக்கு 55 நாள் வரும், 50 நாளும் வரும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி வெண்டைக்காயை போடுவோம். வெளியில் ஜாஸ்தி அலையாதீங்கோ. காய்கறி ஒரு 4-5 நாள் 1 வீக்குக்கு வாங்கி வச்சுட்டுருங்கோ. மழை வந்துட்டே இருக்குது. அடுத்து எமர்ஜென்சி மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. பேராசிட்டமால், டோலோ எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எது பேன் பண்ணாமல் இருக்காலோ அதை பார்த்து வாங்கிக்கோங்க. டாக்டர்ஸ் சொல்கிறது தான். ஆமாம். போக மாட்டேங்குது இந்த குழம்பு. கொஞ்சம் வதங்கிக்கட்டும். போகணுமா? இப்போ இல்லை, பாதி வந்து அதுக்கப்புறமா. இப்போ உப்பெல்லாம் போடக்கூடாது. நல்லா இந்த வேகட்டும். ரசம் ஆயிடுத்து. இப்படி கடைஞ்சி விட்டேன்னா அந்த தக்காளிலாம் நல்லா மசிச்சிடும். தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி நான் இவ்வளோ நேரம் கொதிச்சிருக்கிறதுனால அது வெந்திருக்கும். இந்த மாதிரி இப்படி கரண்டியை வச்சு ஒரு மசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பு ஜலத்தை ஊற்றுங்க ஃபஸ்ட்டு. ஈச்சம்பளம் வச்சுருக்கீங்களா? ஆமாம். கமகமான ஈச்சம்பளம் ரசம் அப்படி கம்முன்னு வாசனை அடிக்கிறது. ஈச்சம்பள ரசம் வச்சாலே அது ஒரு வாசனை தான். அப்படி நல்லா மைய அப்படி மாவு மாதிரி இப்படி கடைஞ்சி விடணும். ரசத்துக்கெல்லாம் கடைஞ்சிட்டு கொஞ்சமாக போட்டுட்டு உப்பரப்பு என்ன வேணும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு
அது நம்ம நல்லா ஆறணும். கொஞ்சம் ஆறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கலாம். ஆமாம், இந்த உப்பு ஒண்டி வேணும், உப்பு போட்டுட்டேன். போகலாம் ரசம். இனிமேல் இது இப்போ நுரைச்ச உடனே இது பண்ண வேண்டியதான், எடுக்க வேண்டியதான். கருவேப்பிலை தொகையல் இதோ அரைச்சிட்டேன். எலுமிச்சம்பழ ரசமும் ரெடி ஆகிடுது. பருப்பு போட்டு கடுகு தாளித்து கொட்டி கொத்தமல்லி போட்டாச்சு. இதோ லெமன் புழியறேன் இதுக்கு. ஆராய்ச்சி தான் புழியணும். ஆமாம், கொஞ்சம் ஓரளவு பரமாறதுக்கு முன்னாடி புழியணும் கரெக்டாக. ஒரு பழம் புழிஞ்சிருக்கேன், வேணா பார்த்துட்டு அப்புறம் புழிஞ்சிக்கலாம். அடுத்து வெண்டைக்காய் கறிக்கு உப்பு போடணும். இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக உப்பு தேவைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். அதில் என்ன இருக்குது? அதில் பருப்பு கொஞ்சம் வச்சுருக்கேன், சாதம் கலத்து பருப்பு கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன். ஆமாம், சாதம் வச்சுருக்கேன், அவ்வளோதான். நீங்கள் பார்த்தோன்னாக்கா வெண்டைக்காய் கறி, கருவேப்பிலை தொகையல், எலுமிச்சம்பழ ரசம், இதுதான் இன்றைக்கி மெனு. சிம்பிள் மெனு. வாங்க எல்லோரும் ஆற்றுக்கு சாப்பிட்றதுக்கு. மழையாக இருக்குது, எல்லோரும் வாங்க. எல்லோரும் சொல்லி இதுதான் இன்றைக்கி வேணும். ஸோ எல்லோரும் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மாமிட்ட கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ வெரி மச். பாய்.